இந்த போட்டியில் தாங்கள் தோற்றுவிட்டீர்கள் ஜோதா பேகம். நில்லுங்கள். இன்னும் விளையாட்டு முடியவில்லை. என்னை தோற்கடிக்க வேண்டும் என்ற வேகத்தில் தாங்களே இப்பொழுது மாட்டிக்கொண்டீர்கள். தங்களின் பார்வை என் ஷெஹன்ஷா மீதுதான் இருந்தது. அவரை கைப்பற்ற வேண்டும் என்ற அவசரத்தில் தாங்கள் தங்களுடைய பாஷாவை பாதுகாக்க மறந்துவிட்டீர்கள். இப்பொழுது என்னுடைய முறை. இப்பொழுது தங்கள் ராஜா வெட்டப்பட்டு விட்டார். ஜோதா பேகம், பேகம் சாஹிபா, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் இங்கு நடந்த போட்டியில் என் தந்தை, தாய், பாட்டியின் ஆசீர்வாதத்தால் தான் வெற்றி அடைய முடிந்தது. இதை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இந்த விளையாட்டை நான் விளையாட்டாக நினைத்து மட்டும் விளையாடினேன். ஷெஹன்ஷாவின் கௌரவத்திற்காக விளையாடினேன். எனக்கு எந்த வாக்கை பற்றியும் கவலை இல்லை. இந்த பரிசுகளின் மீது ஆசையும் இல்லை. இப்படி நீங்கள் உக்காவை இழுத்தால் உடம்புக்கு கேடுதான் ஏற்படும். இந்த போட்டியில் தோற்றதை நம்ப முடியவில்லை. நீ எனக்கு ஆலோசனை தர வேண்டாம். நான் கூற வந்தது அது இல்லை பேகம் சாஹிபா. ஏதோ ஒரு முறை உங்களை சதுரங்க போட்டியில் வென்றுவிட்டால் உங்களுக்கு சமமாக முடியுமா? மரியாதையாக அதை எடுத்து வந்து என்னிடம் கொடு. இந்த காயமே உனக்கு பாடமாக இருக்கட்டும். எனது கோபத்தை தூண்டினால் இப்படித்தான் நடக்கும். இங்கிருந்து செல். இவ்வளவு கோபமா? அவள் அனைவரின் முன்பும் என்னை தோற்கடித்து விட்டாள். அதுவும் சதுரங்க போட்டியில். உன்னை போல் நானும் கோபப்பட்டால் எத்தனை பேரை கொல்ல வேண்டி வரும் என்று உனக்கு தெரியுமா? என்னுடைய வருத்தம் எல்லாம் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்றுதான்.
அனைவரின் முன் என்னை வைத்து அவளை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் அவள் என்னை வீழ்த்துவிட்டு சென்று விட்டாள். அனைவரின் முன் அவளை தோற்கடிப்பது மிகவும் சுவாரஸ்யமாகவும் பழி தீர்க்கும் வண்ணம் இருக்கும் என்று நான் நினைத்தேன். எதிரிகளை பலவீனமாக நினைப்பதுதான் நாம் செய்யும் பெரிய தவறு ருக்கையா. அதுவே இறுதி தவறாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். தோல்வியை நினைத்து உங்களுக்கு வருத்தமே இல்லையா? இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டேன். கான் பாபாவிடம் கற்றுக்கொண்டது, எந்த சூழ்நிலையிலும் தோல்வியின் தாக்கத்தை மதியில் ஏற்றுக்கொள்ளாது. எதிரியிடம் தோல்வி அடைந்த பொழுது அதை வெளியில் காட்டிக்கொள்ளக் கூடாது. ஆனால் வெற்றி அடையும் பொழுது அதை விமர்சையாக கொண்டாட வேண்டும். அதுதான் அரசியல் என்று அவர் கூறினார். தோல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மக்கள் அதை இரட்டிப்பாக்கி அதில் மகிழ்வார்கள் என்று அவர் கூறினார். எந்த குதிரையிலிருந்து நாம் கீழே விழுகிறோமோ அதே குதிரையில் சவாரி செய்யும் பொழுதுதான் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். உனது கோபத்தை சற்று தள்ளிவை, என்னையும் சற்று நிம்மதியாக இருக்கவிட. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் முத்திரை பதித்த பத்திரத்தை அவள் வேண்டாம் என்று கூறிவிட்டாள். இதை நினைத்து கூட தங்களுக்கு கவலை இல்லையா? அவள் அதை வாங்கும் வரை நிச்சயமாக நான் அவளை கட்டாயப்படுத்துவேன். நாம் கவனிக்க வேண்டியது அவள் அந்த வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளப் போகிறாள் என்பதுதான். அனைவரும் கேளுங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த தேசத்தின் மாவீரன், முகலாய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, இந்துஸ்தானின் பாட்ஷாவாகிய ஹுசூர் ஜலாலுதீன் முகமது இந்த விசேஷ சபைக்கு வருகை தருகின்றார். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது வாழ்க வாழ்க. 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 புகார் கொடுத்தவரை வரச் சொல்லுங்கள். கூறுங்கள், தங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு நியாயம் வேண்டும். இந்த ராஜ்யத்தில் ஒரே ஒரு ஷெஹன்ஷா தான், ஒரே ஒரு பாட்ஷா தான். அப்படி இருக்கும்போது சட்டம் வெவ்வேறாக இருக்க என்ன காரணம்? எங்களை மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்த என்ன காரணம்? கூறுங்கள். நான் இதே ராஜ்யத்தில் தான் இருக்கின்றேன், அனைத்து வரிகளும் கட்டுகிறேன், நான் எந்த தவறும் செய்ததில்லை. உனக்கு புத்தி இல்லையா? ஷெஹன்ஷா முன்பு மரியாதையாக பேச உனக்கு தெரியாதா? வீரர்களே, இவனை இங்கிருந்து இழுத்துச் சென்று சிறைச்சாலையில் அடையுங்கள். இல்லை, தாங்கள் இவ்வாறு செய்யக்கூடாது. ஒரு ஷெஹன்ஷா இப்படியே நடந்து கொள்வது? அவர் தவறாக என்ன கூறிவிட்டார்? சட்டம் பிரஜைகளுக்கும் அரசர்களுக்கும் ஒன்றுதானே? நீங்கள் ஒரு இந்து ராணியை திருமணம் செய்துள்ளீர்கள். நீங்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்ற சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எங்களை மட்டும் ஏன் கட்டாயப்படுத்துகிறீர்கள்? மக்கள் சபையில் குறை கூறலாம் என்று ஒரே ஒரு வாய்ப்பு அளித்ததற்காக உன் விருப்பப்படி பேசுவாயா? ஷெஹன்ஷாவின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது சட்டப்படி குற்றம். மிகவும் நல்லது. பொது வேகமும் தெரிந்து கொள்வாள். விதிமுறைகளை மதிக்காத இந்துக்கள் மீது ஜலால் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்று. நீ செய்தது சாதாரண தவறில்லை. ஷெஹன்ஷாவையை எதிர்த்து பேசி பெரிய தவறு செய்து விட்டார். அதற்கு என்ன தண்டனை என்றால் இவளையும் உடனே சிறைச்சாலையில் அடையுங்கள். இவள் இரவும் பகலும் சிறைச்சாலையிலும் மாளிகையிலும் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவளின் கதறல் ஷெஹன்ஷாவை எதிர்த்து பேச நினைப்பவர்களுக்கு பாடமாக இருக்கட்டும். இது எவ்வளவு பெரிய அநியாயம்! நீதி கேட்டு வந்தவர்களை சிறையில் அடைத்து விட்டார்கள். அதுவும் எந்த தவறும் செய்யவில்லை.
இந்த குழந்தையை பார்த்தும் கூட கருணை வரவில்லை. பேகம் ஜோதா, தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் எங்கள் இனத்தவர்கள் அல்ல, வேற்று இனத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை இதுபோல்தான் நடத்த வேண்டும். எனக்கு என்ன தண்டனை வைத்திருக்கிறீர்கள்? தவறு செய்தவர்களுக்கு தான் தண்டனை அளிக்கப்படும். நீ உன் வீட்டிற்கு செல்லலாம். எந்த வீட்டை பற்றி கூறுகிறீர்கள்? உங்களது சிப்பாய்கள் எங்களது வீடுகளையும் எடுத்துக்கொண்டு விட்டனர். ஒரு பசு இருந்தது, அதை வைத்துதான் நாங்கள் பால் குடித்து வந்தோம். அதையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அதான் நாங்கள் தங்களிடம் வந்தோம். ஏனென்றால் ராஜா என்றால் பூமியில் வாழும் கடவுளுக்கு சமம் அல்லவோ? ஆனால் தாங்களோ எனது தாய் தந்தையரையும் நீங்கள் கைது செய்து விட்டீர்கள். இப்பொழுது நான் எங்கு செல்வது? யாருடன் இருப்பது? இதோ பார் ஜலால், உனது தந்தை உமாயூன் என் சகோதரன். ஆனால் அரியணையை என்னிடமிருந்து பறித்த சகோதரன் என்பதை அவன் மறந்து விட்டான். காம்ரானை அவன் கொல்வதற்கு முன்பாக நானே அவனை கொன்று விடுவேன். ஜலாலை நான். தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு. இது அரசியல் விவகாரம். சிறுவர்களை அரசியலில் இழுக்கக்கூடாது. சகோதரர்களின் சண்டையில் பாவம் இந்த பாலகன் என தவறு இழைத்தான். முதலில் அவனுடைய தந்தையை அவனிடமிருந்து பறித்தீர்கள். இப்பொழுது அவன் உயிரையும் பறிக்க நினைக்கிறீர்கள். மாட்டேன். இந்த ஒன்றும் அறியாத சிறுவனை எந்த துன்பத்திற்கும் நான் ஆளாக்க மாட்டேன். இது மிகவும் சிறிய காயம் ஜலால். இந்த காயத்திற்கு நீ இப்படி அழுது கொண்டிருந்தால் எப்படி பாட்ஷாவாக முடியும்? நான் இந்த காயத்தினால் ஒன்றும் அழவில்லை. எனக்கு என் பெற்றோர்களின் ஞாபகமாக இருக்கிறது. உனது தந்தையாகிய உமாயின் பாட்ஷா அவர்கள் உன்னுடைய தாய் அமிதா பானுவும் எதிரிகளின் பார்வையில் படாமல் இருக்க மறைந்திருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய பாதுகாப்பிற்கு நான் இருக்கிறேன். உன் பெற்றோரின் ஸ்தானத்தில் நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். ஜலால் என்னுடைய பொறுப்பு மட்டும் அல்ல, அவன் என்னுடைய உயிர். இப்போது இவன் பெற்றோர்கள் இவன் அருகில் இல்லாவிட்டால் என்ன? நான் இருக்கிறேன். நான் இவன் வளர்ப்பு தாய். இந்த சிறுவனின் பெற்றோரை உடனே விடுதலை செய்யுங்கள். இவர்களது வீட்டையும் இவர்களுக்கு சொந்தமானவற்றையும் உடனே திருப்பிக் கொடுங்கள். என்ன கூறுகிறீர்கள்? தங்களது தீர்ப்பை மாற்றக்கூடாது ஷெஹன்ஷா. அதாம் ஒரு குழந்தைக்கு தனது பெற்றோர் எவ்வளவு முக்கியம் என்பதை அனைவரை விடவும் நான் நன்கு அறிவேன். தாய் தந்தையர் இல்லாமல் இந்த உலகத்தையே வெற்றி கொள்ளலாம். அப்படி இருந்தும் உள்ளுக்குள் தனிமையாக இருப்போம். அனைவருக்கும் என்னை போல் அதிர்ஷ்டம் இருக்காது. அவர்களுக்கு கான்பாபாவோ பெரியமாவோ கிடைக்க மாட்டார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கான காரணம் தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை இந்த சிறுவன் என்றும் வாழக்கூடாது என்பதுதான். ஒருவேளை ஷெஹன்ஷா தனது முடிவை மாற்றிக்கொண்டது தவறாக இருக்கலாம். ஆனால் தர்மத்தையும் மனிதாபிமானத்தையும் காப்பாற்றுவதற்காக இந்த சிறுவனுக்கு அவனது பெற்றோரை திருப்பித் தருகிறேன். அப்படி செய்வது ஒன்றும் தவறென்று எனக்கு தோன்றவில்லை.
நீ உனது வீட்டிற்கு செல். சென்று உன் தாய் தந்தையரிடம் கூறு. ஒரு புறம் நான் அவர்களை தண்டித்திருந்தாலும் மறுபுறம் அந்த அல்லாவின் சேவகன் மன்னித்து விட்டான் என்று கூறு. இப்படி ஒரு கணவனை தந்து விட்டீர்களே. ஷெஹன்ஷாவாக இருந்தும் கூட அவர் இவ்வளவு அநியாயம் செய்கின்றாரே. அவரை என் கணவன் என்று கூற எனக்கு வெட்கமாக உள்ளது. இப்படி ஒரு மனிதனோடு என்னை சம்பந்தப்படுத்தி விட்டாயே. அவருக்கு மனிதாபிமானம் என்பதே கொஞ்சமும் கிடையாது. நேரமும் காலமும் மாறிவிட்டது போல் இருக்கிறது. முதலில் சதுரங்க விளையாட்டு மாறிவிட்டது. இப்பொழுது ஷெஹன்ஷாவின் முடிவு. நீ என்ன சொல்ல வருகிறாய் ருக்சார்? நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், நானும் சதுரங்கம் ஆடலாம் என்று. யார் அறிவார், நான் கூட வெற்றி பெறலாம். ஒரு செயலை செய்ய தெரியாத போது எதற்காக அதை பற்றி பேச வேண்டும்? தாங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள். நாங்கள் ஷெஹன்ஷாவின் முடிவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தனது பேகமோ அல்லது அந்த பாலகனோ ஹிந்து என்பதற்காக ஷெஹன்ஷா அந்த முடிவை எடுக்கவில்லை. அவனை பார்த்தவுடன் அவருக்கு கடந்த காலம் ஞாபகத்திற்கு வந்துவிட்டது. அதனால் இறக்கப்பட்டு முடிவை மாற்றிக்கொண்டார். இதையெல்லாம் நான் ஏன் உங்களிடம் கூற வேண்டும்? இதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு அறிவில்லை. உன்னை எச்சரிக்கிறேன். ஜோதா பேகம் என்னை வென்றுவிட்டாள் என்று பிரச்சாரம் செய்யும் கனவை அடியோடு மறந்துவிடு. அதற்கு பதில் உன்னை அலங்கரிக்கும் வேலையில் ஈடுபடு. இல்லை என்றால் ஷெஹன்ஷாவின் பார்வைக்கு ஏங்கி உனக்கு வயதாகிவிடும். ஆமீரை விட்டு வந்து வெகு நாட்களாக விட்டது. அங்கு ராஜாவும் இல்லை, பெரிய அதிகாரிகளும் இல்லை. இது போன்ற சந்தர்ப்பத்தில் எதிரியின் கண்கள் ஆமீரின் மீது விழக்கூடும். அதனால் நாங்கள் உடனே புறப்பட வேண்டியது மிகவும் அவசியம். விடை கொடுங்கள். நீங்கள் திரும்பி செல்ல விரும்பினால் நான் அதை தடுக்கப் போவதில்லை ராஜா பார்மல் அவர்களே. ஆனால் தாங்கள் ஆமீரை நினைத்து இந்த அளவிற்கு அச்சம் கொள்ள தேவையில்லை. நான் தங்களின் மருமகன் என்பது இந்த இந்துஸ்தான் முழுவதும் தெரியும். அதனால் ஆமீரின் மீது போர் தொடுக்க யாருக்கும் தைரியம் இருக்காது. தாங்கள் அனுமதி கொடுத்தால் புறப்படுவதற்கு முன்பாக நாங்கள் எங்கள் மகள் ஜோதாவை பார்க்கலாமா? அம்மாவும் தந்தையும் செல்கிறார்கள் மோதி. ஒரு பக்கம் அவர்கள் முன்னிலையில் நான் இவ்வாறு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சந்தோஷப்பட்டாலும், இன்னொரு பக்கம் இனி அவர்களை பார்க்க முடியாது என்பதை நினைக்கும் போதே வருத்தமாக உள்ளது. பேகம் சாய்பா, தங்களின் பெற்றோர்கள் தங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். மோதி, சீக்கிரமாக ஏதாவது செய். நான் அழுததை அம்மா கண்டுபிடித்து விடக் கூடாது. என்ன இது? இதென்ன அழகுபடுத்திக் கொள்ளும் நேரமா? மோதி, சென்று நீரும் வஸ்திரமும் கொண்டு வா. ஜோதா, நாங்கள் ஆமீருக்கு செல்கிறோம். மோத்தியையும் எங்களுடன் அழைத்து செல்கிறோம். மோத்திபா எதற்காக தாயே? ஏனென்றால் அவள் தன் கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதில்லை. நீ அவளுக்கு கொடுக்கும் வேலைகளை அவளால் சரியாக செய்ய முடியவில்லை. ஆனால் மகாராணி, நான் என்ன தவறு செய்தேன்? ஏனென்றால் உன்னால் ஜோதாவின் கண்ணீரை மறைக்க முடியவில்லை.